இன்றைக்கி அரிசி சமையல் தேங்காய் பால் பிரியாணி வச்சுலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் எண்ணெய் நல்லா சூடாச்சுங்க. நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். கல்பாசி பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த 2 போட்டிருக்கோங்க. நல்லா ஒரு செகண்ட் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி இந்த மாதிரி வந்திருக்கணுங்க. அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கீரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி பழம் ஆட் பண்ணிடலாங்க. நான் 2 பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் தாங்க எடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, 2 கிராம்பு, 2 பட்டை 1 பாதியமாக அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. 2.5 கிண்ணம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. 3 விசில் விட்டுறலாங்க. நம்ம எந்த பொடியும் ஆட் பண்ணலைங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மனமும் தூக்கலாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆச்சுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அரிசி சமையல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.